பெரம்பலூர்ல ஒரு ஊடக ஒரு போலியான ஒரு நிருபர் ஒரு பெம்பளை தாத்தப்பட்ட ஒரு தங்கச்சிய மயக்கி பேசி ஒரு அறையில் வச்சு கட்டுனான். அந்த காணொலி எடுத்து பாருங்க என்ன நடக்குது. இந்த காணொலிய தங்கச்சிக்கு அனுப்பி இது எல்லாருக்கும் பரப்பாம இருக்கணும்னா இந்த எம்எல்ஏ இள தமிழ்ச்செல்வன் போய் அவ கூட இருக்கிறான். அங்க போகுது. அவரை கடந்த பிறகு அவர் பிஐக்கு போங்கிறான். அதை அனுப்புறான். அதை எடுக்கிறான். இது எல்லாம் தெரிஞ்சு யாரு இதுக்கு சரியான ஆளுன்னு என் மாவட்ட செயலாளர் என் தம்பி அருள்ங்கிற வழக்கறிஞருக்கு இந்த தங்கச்சி பேசு. அதுக்கப்புறம் என் தம்பி காவல் நிலையத்து போய் இந்த குற்றப்பதிவை கொடுத்து வழக்காக்குறான். ஆனால் வழக்கு மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என் தம்பியை தூக்கி உள்ள போட்டு குண்டாசு சட்டத்துல உள்ளாக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையும் ஒரு நாள் என் தாயின் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், ஒரு நாள் நீ இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் சொல்லாம நீ தப்பிச்சு போயிருவேன்னு நீ நினைக்காத.